இந்த உலகத்திலேயே இவனுக்கு தான் மோப்பம் பிடிக்கிற சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு நாள் அவன் ஃபிளைட்ல இருக்கும்போது அவனுக்கு கொடுத்த நியூஸ் பேப்பரை ஸ்மெல் பண்ணி பார்க்கறான். உடனே அது இப்பதான் ரீசெண்டா பிரிண்ட் பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறான். அந்த டைம்ல கையில கட்டு போட்டிருந்த ஒருத்தன் அந்த ஃபிளைட்டுக்குள்ள ஏறி வர்றான். கொஞ்ச நேரத்துல அவன் ஏதோ வித்தியாசமான ஸ்மெல் வருதுன்னு கவனிக்கிறான். கொஞ்சம் ஷார்ப்பா மோப்பம் பிடிச்சு பார்த்ததுல அந்த மனுஷன் கையில கட்டி இருக்கிற கட்டுக்குள்ள ஒரு பாம்பை மறைச்சு வச்சிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறான். உடனே அவன் ஒரு ஃபிளைட் அட்டெண்டன்ட்ட சைலண்டா கூப்பிட்டு ஒரு டெரரிஸ்ட் பயங்கரமான வெடிகுண்டோட ஃபிளைட்டுக்குள்ள ஏறி இருக்கிறான்னு கேப்டன் கிட்ட போய் உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்றான். உடனே கேப்டன் அங்க வந்து சும்மா யார் மேலயும் அப்படி பழி சொல்லக்கூடாது, உனக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும்னு கேக்குறாரு. பதிலுக்கு அவன் எனக்கு மோப்பம் பிடிக்கிற பவர் ரொம்ப அதிகம், நான் அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றான். கேப்டன் உடனே அவனை பைத்தியக்காரன்னு நினைச்சு நீ சொன்னதுக்கு உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்குதான்னு கேக்குறாரு. உடனே அவன் நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பைலட்டோட ரூம்ல விளையாடிட்டு தானே இருந்தீங்க, அது எனக்கு தெரியும்னு சொல்றான். அதை கேட்டதும் அவங்க 2 பேரும் ஷாக் ஆகாங்க. நீங்க அங்க ரொமான்ஸ் கூட பண்ணிட்டு இருந்த விஷயமும் எனக்கு தெரியும்னு சொல்றான். அடுத்த செகண்டே அவங்க 2 பேரும் அங்க இருந்து போய் அந்த டெரரிஸ்ட பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிடுறாங்க. அப்படி அன்னைக்கு அந்த ஃபிளைட்ல இருந்த எல்லாரோட உயிரையும் காப்பாத்திடுறான். ஃபிளைட்ல இருந்து இறங்கி அவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனோட ஒய்ஃப் அவனுக்கு கால் பண்ணி நம்ம பையனோட ஸ்கூல்ல இருந்து அவன் ஸ்கூல்ல ட்ரக்ஸ் எல்லாருக்கும் சப்ளை பண்ணி மாட்டிக்கிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதனால பிரின்சிபல் உங்களை உடனே மீட் பண்ணணும்னு கால் பண்ணி கூப்பிட்டாருன்னு சொல்றான். உடனே அவன் வேகமா அந்த ஸ்கூலுக்கு போறான். அங்க பிரின்சிபல் அவன் கிட்ட உங்க பையன் ஸ்கூல்ல இருக்கிற மத்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஸ்கூலுக்கு பின்னாடி மறைஞ்சி இருந்து ட்ரக்ஸ் சப்ளை பண்றான்னு சொல்லி அதுக்கு இதுதான் ஆதாரம்னு ஒரு பாக்கெட்டையும் எடுத்து அவன் கிட்ட கொடுக்கறாரு. உடனே அவன் அதை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இது என்னோட பையனோடது இல்லன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் அந்த ஸ்மெல் வந்த பாதையை மோப்பம் பிடிச்சு போய் ஒரு பையன் கிட்ட போய் நிக்கிறான். உடனே கீழே கடந்த அவனோட பேக்கை எடுத்து இது உன்னோடதான்னு கேட்கறான். ஆனா அந்த பையன் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்கான். சடனா அந்த பேக்கை எடுத்து அவன் முன்னாடியே அந்த டேபிள்ல தலைகீழா கொட்டுறான். அதுக்குள்ள இருந்து நிறைய ட்ரக்ஸ் பாக்கெட்டுகள் வந்து விடுது. உடனே நீங்க தேடிட்டு இருந்த ட்ரக்ஸ் சப்ளையர் இவன் தான் பிரின்சிபால் கிட்ட சொல்றான். அப்பதான் பிரின்சிபாலுக்கு உண்மை புரியுது. தன்னோட ஸ்பெஷல் டேலண்ட் மூலமா உண்மையை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு அவன் அமைதியா அந்த ஸ்கூல்ல இருந்து கிளம்பி போறான்.